கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 37வது அதிகாரம் 16வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர், கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் தேவன். பூமி அனைத்திற்கும் அவர் ஒருவரே தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை மகிமைப்படுத்துவோம். இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்துவோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரே தேவனானவரை மகிமைப்படுத்துவோம். சகலத்தையும் உண்டாக்கினவரை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஜெபிக்கலாம். தகப்பனே, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, இஸ்ரவேலின் தேவனே, ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் சேனைகளின் கர்த்தாவாகிய உம்மை, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற உம்மை, இஸ்ரவேலின் தேவனாகிய உம்மை, பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரே தேவனானவராய் காணப்படுகிற உம்மை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உம்மை மகிமைப்படுத்தி உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.